யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் ஏனாத்தூரில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான அதிமுக முனைவர் சே ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் 5/4/2025 அன்று மாலை 7:30 மணி அளவில் ஏனாத்தூர் ஊராட்சியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் மாநில இலக்கிய அணி செயலாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் வைகை செல்வன் அவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவருமான வாலாஜாபாத் வா கணேசன் அவர்களும் சிறப்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் அதிமுக மாநில கலைப்பிரிவு இணை செயலாளர் ஜே திலீப் பாபு அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் மதன் அவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஒன்றிய கழக அவைத்தலைவர் பி ராமச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் வரதன், ஒன்றிய கழக துணை செயலாளர் சாந்தி வரதன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஏ ஜெயபால், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆர் நந்தகுமார், மாவட்ட அண்ணா தொழில் சங்க துணை செயலாளர் LNT முருகன் மற்றும் அப்பகுதி நிர்வாகிகள் ஆர் அன்பரசு, ஆர் கலையரசன், டாக்டர் வி சரண்ஸ்ரீன், கே சந்தானம், எம் எட்டியப்பன், என் மதியழகன், கே செந்தில்குமார், பி சுப்பிரமணி, ஆர் தரணிதரன், கே சரத்குமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் அவர்களின் பிறந்தநாளை வைகை செல்வன் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடிட அப்பகுதி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர். Happy birthday to you. Happy birthday to you. அருமையான டாக்டர் வைகை செல்வன் அவர்களுக்கு பிறந்தநாள் சிறப்பாக வளர்ந்து ஒன்றியத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கும் அருமையான கலைமாமணி அண்ணன் டாக்டர் வைகை செல்வன் அவர்களுக்கும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க 1008 வேலை உங்களுக்கு இருக்கட்டும், வேலை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இன்னைக்கு கட்சி பணி செய்யணும். ஒரு சிறப்பான பூத் கமிட்டி கூட்டம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் ஏனாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பூத் பாக கிளையை அமைப்பது, நடைபெறுகின்ற திமுக ஆட்சியை நடைபெறுகின்ற அக்கிரமங்களை தட்டி கேட்பது, வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து சேர்த்தல் நீக்கல், புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இன்னும் பல்வேறு நம்முடைய கழக ஆட்சி அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் ஆட்சியில் செய்திருக்கின்ற சாதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, பல்வேறு அரசின் கோட்பாட்டுகளை நிலைகளை எடுத்துச் சொல்ல நம்ம எல்லாம் அழைத்திருக்கின்ற ஒன்றியத்தின் கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் லயன், அன்பு சகோதரர் அத்திவாக்கம் சே ரமேஷ் அவர்களை நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் VS அவர்களை நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை பொதுச் செயலாளர் கட்டளையை நிறைவேற்றும் வண்ணமாக கழக இலக்கிய அணி செயலாளர் செய்தி தொடர்பாளர் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில சிறப்புரையாற்றவும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள கழகத்தின் பல்வேறு நிலையிலே இருக்கின்ற பொறுப்பாளர்களே, பூத் கமிட்டி நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். நம்முடைய ஒன்றிய செயலாளர் கழக வளர்ச்சி பணிகளை தலைமையிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்முடைய ஒன்றிய செயலாளர் ஒவ்வொரு கிராமமாக சென்று கழக நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து இது போன்ற நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இங்கே அவருடைய இதிலே ஆதங்கப்பட்டார். நாங்கள் இதற்கு முன்பு இப்போ வையாவூரில் சென்றோம். வையாவூர், களியனூர், உழையூர் அங்கே இருக்கின்ற பூத்து
சரியான முறையில் அனைவரும் அழைத்து வந்திருந்தார்கள். அதைதான் இவர் கேட்கிறார், ஏனாத்தூர்லயா உடனடியாக ஏன் இதெல்லாம் செய்யலன்னு கேட்டாரு. கட்சியினோட நலனுக்காகத்தான் இன்றைக்கு நாம் எதிர்கட்சியில இருக்கின்றோம். ஆளுங்கட்சியில இருக்கின்ற திமிர் பிடித்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே 4 ஆண்டு காலமாக மக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசு விரைவிலே ஒழிய வேண்டும். அம்மாவின் ஆட்சியில அளப்பரிய சாதனைகளை செய்த அரசு அம்மாவின் அரசு. அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். வரவுள்ள 26 சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நம்முடைய மிகப்பெரிய கிராமம் ஏனாத்தூரிலே எடுத்துக்கொண்டால் அதிக வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு தருகின்ற இந்த கிராமம் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. இப்போது மாவட்ட செயலாளர் பேச. தெய்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மனித நேயமிக்க தலைவி ஆராதனை புதிய தெய்வம் மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இதை தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பூத் கமிட்டியினுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் தலைவர் பாசத்துக்குரிய சகோதரர் அத்திவாக்கம் ரமேஷ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளையும் வழங்க வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், கழக இலக்கியனுடைய செயலாளர், கழக செய்தி தொடர்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், கலைமாமணி விருது பெற்றிருக்கக்கூடிய செல்லின் செல்வர் அண்ணன் முனைவர் SS வைகை செல்வன் அண்ணன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வாலாஜாபத்தார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்தினுடைய அவைத் தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வரதன் அவர்களே, சாத்தி வரதன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் ஜெயபால் அவர்களே, மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளர் LT முருகன் அவர்களே, ஒன்றிய அம்மா பேரவையினுடைய செயலாளர் தம்பி அன்பரசு அவர்களே, வர்த்தக அணியினுடைய செயலாளர் தம்பி கலையரசு அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் மதியழகன் அவர்களே, தம்பி செந்தில் அவர்களே, சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில கலைப்பிரிவினுடைய துணை செயலாளர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தில்லி பாபு அவர்களே, மாவட்ட வர்த்தக அணியினுடைய செயலாளர் தம்பி MM மதன் அவர்களே, இந்த ஒன்றியத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி கரூர் மாணிக்கம் அவர்களே, கைத்தறி பிரிவினுடைய செயலாளர் வில்லோபதி அவர்களே, ஒன்றிய மாணவர்களுடைய செயலாளர் வெற்றி பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை தம்பி மாவட்ட இளைஞரினுடைய துணைத் தலைவர் சித்தியம்பாக்கம் செல்வம் அவர்களே, நாராயணன் அவர்களே, நிகழ்விலே நம்மோடு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வையாவூர் ரமேஷ் அவர்களே, வெங்கடேசன் செல்லன், எட்டியப்பன் குணசேகரன், கோவிந்தராஜி, ஏழுமலன், நாகராஜி, ராஜ், முருகேசன், வெங்கடேசன், சுரேஷ், வரதராஜ், சந்தோஷ், ராமு, பாரதி, கன்னியப்பன், முருகன்,
முன்னாள் தலைவர் ராஜகோபால், பாபு, கிருஷ்ணகுமார், ராஜகுமார், ஆகாஷ், திருமால், தினேஷ், சூரிய பிரகாஷ், நவீன், தீபன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இருக்கக்கூடிய நம்முடைய கிராம வாழ் பெரியோர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்த்தி காட்டுவோம் என சூழலிட்டு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை, பத்திரிகை நண்பர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியினை நாம் நம்முடைய மாவட்டத்திலே தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக நாம் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியினை செய்து வருகின்றோம். நம்முடைய வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்தினுடைய சார்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கையிலே இருக்கக்கூடிய வேளாக இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் இந்த ஒன்றியத்திலே ஈஞ்சம்பாக்கத்தில் ஆரம்பிச்சு ஃபுல்லா 2 ரவுண்டு நாங்க வந்துட்டோம். இறுதி கட்டமாக இன்றைய தினம் நம்முடைய ஏனாத்தூர்ல இந்த பூத் கமிட்டியை அமைக்கின்ற பணிக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து அவரும் பாவம் 2 நாளா சுத்தி உங்களெல்லாம் கெஞ்சி கூட்டாடியும் இங்க வரலேன்னு போதுதான் அவர் கோவப்படுறாரு. அவர் கோபத்துல நாயம் இருக்கா இல்லையா? நாயம். ஒரு கட்சினா ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணும். ஒரு கட்சினா ஒரு நிகழ்ச்சினா சொன்ன அடுத்த நிமிடமே பொறுப்பாளர்கள் அங்க வந்து சேரணும். அதுக்கு தானே பொறுப்பு கொடுக்கிறோம். கிளைக்கழக செயலாளர் நம்ம எதுக்கு கொடுக்கிறோம்? அந்த பகுதியில இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளர் வந்தாதானே நம்ம கட்சி நடத்த முடியும். இல்லைன்னா கட்சி நடத்த முடியுமா? ஆனா எப்பவுமே வந்து இந்த ஏனாத்தூர் பகுதி அதிமுகவுடைய கோட்டை, இந்த எவனை அசைக்கவே முடியாது. இதுவரை அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கா? இல்ல. தொடர்ந்து அதிமுக தலைவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் அதிமுகவினர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் தொடர்ந்து நாம வந்து இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, நம்ம பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் அதிமுக சேவை செய்யக்கூடியவர். அதனால மக்கள் வந்து தானாக வந்து ரெட்டைக்கு இன்னைக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக. இப்ப 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டாட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். திமுக ஆட்சி. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நம்ம எடப்பாடியார் சொல்ற போல பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? இல்லையே. புரட்சி தலைவர் அம்மா மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. அப்புறமா கொடுத்தாங்களாமா? கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. திருமண உதவித்தொகை 50,000 25,000 கொடுத்தாங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. கருவுற்ற தாய்மார்களுக்கு 22,000 ரூபாய் கொடுத்தாங்க. வளைகாப்பு நம்ம செய்து கொடுத்தோம் அவங்களுக்கு. அது மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கறவை மாடு கொடுத்தோம், வெள்ளாடுகள் 4 கொடுத்தோம், கோழி பண்ணை வச்சு கொடுத்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம செய்து கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனா, கிராமத்திலே ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பசுமை வீடை கட்டி கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இந்த 4 வருஷம் ஏதாவது ஒரு வீடு உண்டா? இந்த பகுதியில் இந்த 4 வருஷத்துல ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்களா? கிடையாது. விவசாயிகள்னா கிணறு நோண்ட 12 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தது. மானிய விலையில கிணறு தோண்டுவதற்கு உத்தரவு கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இப்படி பல்வேறு வகை திட்டங்களை அம்மா ஆட்சியில நம்ம வந்து பலன் பெற்றிருக்கோம். அம்மா சிமெண்ட் 200 ரூபாய் கொடுத்தா ரயில்வே ரோட்ல போனா 200 ரூபாய் கொடுத்து சிமெண்ட் எடுத்து வந்து வீட்டை கட்டணும். இன்னைக்கு 520 ரூபாய் சிமெண்ட் இருக்கா? மூடிட்டாங்க. ஏன்? அம்மா பேர் இருப்பதனால்.
அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. ஏன்? அம்மா பேர் இருப்பதனால. அம்மா குடிநீரை நிறுத்திட்டாங்க. ஏன்? அம்மா பேர் இருப்பதனால. இப்படி அம்மா பேர் இருந்தாலே அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு இந்த முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதான் மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி ஒழியணும். தேர்தல் நேரத்தில் சும்மா இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அந்த பிரச்சாரத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்தா நகை கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம், யாராவது வைக்காம இருந்தா உடனே போய் பேங்க்ல வச்சிருந்தாங்க. நம்ம ஆளுங்களும் அதை நம்பி உடனடியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மச்சிச்சுக்கிட்ட தங்கிச்சுக்கிட்டு இருக்கிற நகையெல்லாம் கூட சேர்த்து போய் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா ஆட்சிக்கு வந்த பிறகு அக்கி போக நகைக்குள்ளதான் தள்ளுபடி சொல்லி இன்னைக்கு எல்லா நகையும் பேங்க்ல தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம கடங்காரன் ஆயிருக்கு. இதுதான் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை. 100 நாள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக ஆட்சியாளர் கவர்மெண்ட் வேலைக்கு போன மாதிரி போனீங்க. 10 மணிக்கு போனோம், 11 மணிக்கு பார்த்தோம், 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், சம்பளம் வாங்கணும். நீங்க திமுக ஆட்சியில் நடக்குதா? எத்தனை மணிக்கு போறீங்க? 7 மணிக்கு போகணும், கைராக வைக்கணும், வேலை செய்யணும், 2 மணி வரைக்கும் அங்க இருக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி கைராக வைக்கணும், வீட்டுக்கு வரணும். கொடுக்கல. தைரியமா சொல்லுங்க, தலைவருக்கு பிரச்சனை இல்லை. இது இந்த ஆட்சி 5 மாசம் சம்பளத்தை கொடுக்கல, அதை நீங்க கேட்கணும். ரேஷன் கடைக்கு போவோம், நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இதெல்லாம் நாங்க வந்து பேசுகிறேன்னா நீங்க வந்து கேட்கறீங்கன்னா இது உன்னிப்பா கேட்டு 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், சக்கரை வாங்கலாம், பாமாயில் வாங்கலாம், வீட்டுக்கு வரலாம். நீங்க போங்க ரேஷன் கடைக்கு, அரிசி இருந்தா சக்கரை கிடையாது, சக்கரை இருந்தா கோதுமை கிடையாது, கோதுமை இருந்தா பருப்பு கிடையாது. எதுவுமே இந்த ஆட்சியில பேங்க்ல ரேஷன் கடையில கொடுக்கறது கிடையாது. பாமாயில் வாங்கி இருக்கிறீங்களா? பாரு சொல்லி போறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொங்கல் பண்டிகைக்கு 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுத்தாரு, இந்த ஆட்சியில கொடுத்தாங்களா கேட்கிறார், சொல்லிட்டு போறாரு. ஆமா, கரும்பு போட்டு சக்கரை கொடுத்தாரு. பொங்கலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா முதலமைச்சரு? கரும்பு கொடுத்துட்டு சர்க்கரையை கொடுத்துட்டு நீங்க நல்லா சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு சர்க்கரையா தேவைப்படும். என்னமா தேவைப்படும்? வெள்ளம். அது கூட முதலமைச்சருக்கு தெரியல. சக்கரை கொடுத்தது வெள்ளம் கொடுத்துட்டா கூட ஏதோ நம்ம ஒரு பொங்கலாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரையை கொடுத்தா அந்த சர்க்கரையை போட்டு நம்ம பொங்கல் பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். அதுக்குதான் இந்த தெருமுனை பிரச்சாரம். நாங்க கேட்கிறோம், ஆட்சியிலே இல்லாத போது எதிர்கட்சி தலைவரா இருந்தார் மு.க. ஸ்டாலின். அன்னைக்கு பேசும்போது சொன்னாரு, பொங்கல் பண்டிகைக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறாரு எடப்பாடியார், இந்த 2500 ரூபாய் கொடுத்தா போதுமா? இப்போ ஒரு 1500 ரூபாய் போட்டு 5000 ரூபாயா கொடுக்க வேண்டியதுதானே சொன்னாரா இல்லையா? கணக்கு சொல்லி சொன்னாரா இல்லையா? சொன்னார். சொன்னது மட்டும் இல்ல, கூட ஒரு வார்த்தையை சொன்னாரு. யாரு அப்ப மட்டும் பணத்தை கொடுக்கிறாரு எடப்பாடியாரு, 5000 கொடுக்க வேண்டியது தானே. இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், இந்த ஏனாத்திலிருந்து யாரு அப்ப மட்டும் பணம் ஒரு 500 ரூபாய் கொடுப்பதற்கு ஒரு வக்கீலான அரசு கொடுக்க வேண்டியது 5000 எடுத்து பொங்கலுக்கு, இந்த பொங்கலுக்கு ஒரு 500 ரூபாய் கூட கொடுக்கல. அது பெரியவர் சொன்ன மாதிரி சர்க்கரையை கரும்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அதுதான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுத்த பாடு இல்லை. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல 2500 ரூபாய் உங்களுக்கு பச்சரிசி, வெள்ளம், திராட்சை, ஏலக்காய் எல்லாம் கொடுத்தாரா இல்லையா எடப்பாடியார்? அதனால நம்ம இந்த ஆட்சி தான் திருப்பியும் வரணும். அதுக்காக நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க. இத எல்லாமே திறமையானவர்கள். அதாவது வாத்தியாருங்களாம் ஒன்னா சேர்ந்து கூட்டான்னா அந்த கூட்டு நல்லா இருக்காது. கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, எல்லா வாத்தியாரும் சேர்ந்து கூட்டாங்கன்னா கூட்டு நல்லா இருக்காது.
ஒரு வாத்தியார் இருந்து ஆளுங்களை வச்சு கூட்டு மருத்துவம் கலெக்டர் இங்க எல்லா வாத்தியார்கள் இருக்காங்க, எங்க வாத்தியார்களா இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் வந்து ஒரு பூத்துக்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறார். அவர் கையில கொடுத்தாங்க ஒரு பூத்து. இனிமேல் இன்னைய தேதியிலிருந்து பொட்டி வந்து வண்டியில ஏற்றி ரிசல்ட் சொல்ற வரைக்கும் அவர் தான் அந்த பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர். அடுத்து தம்பி அன்பரசு ஜெயபாலன் சேர்ந்து ஒரு பூத்துக்கு நீங்க பொறுப்பாளர். அடுத்த பூத்து தம்பி கலையரசு எங்க நீ எங்கடா ஷர்ட், அந்த ஷர்ட் கலைய கூட மாட்டேங்கிறா, எங்கதான் செலவுக்கு போடுற? ஆமா, அவைத்தலைவர் வரமாட்டார், இவருதான் அவைத்தலைவர், எல்லாமே இவர் தான். செந்திலே நீ கூட பார்த்துக்கணும். செந்திலும் இல்ல இந்த வேலை செய்ய மாட்டேன், ஓட்டு போறதுக்கு அதை பார்த்துக்கிட்டோம். இது வந்து கலையரசு கூட செந்தில் கூட இருந்து அந்த பூத் கமிட்டியை 9 பேரை நீங்க நியமிச்சு 35 வயசுக்குள்ள இருப்பவர்களை நியமனம் பண்ணி ஒவ்வொரு வீடா போயிட்டு பார்த்து அவங்க போட்டோவை வாங்கி ஒட்டி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அடுத்து 4வது பூத்து மதியாளன் அங்க வந்திருக்கிறார். அப்ப அந்த சந்தானம் கிட்ட பேசு, நானும் பேசுறேன், சந்தானமும் நீயும் சேர்ந்து பண்ணணும். அந்த ஒரு பூத்த நந்தகுமார் அண்ணா அவள் சீக்கிரத்துல வரமாட்டாரு, இவங்க 2 பேரும் இருந்து அதை வேலை செய்யணும். நந்தகுமார் பையன் இருப்பாரு, அவரை கூட சேர்த்துக்கிட்டு இந்த பூத்தை இன்னும் 2 நாள்ல நீங்க முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன், நாளைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள நீங்க அந்த பூத்து போட்டு போட்டோவை எடுத்துன்னு வந்து எங்க கிட்ட சேர்க்கணும். சரிதானா? ஓகே, நன்றி. அதாவது நம்ம பொறுத்தவரை அதிமுக இருக்கிறதுலே பெரிய கட்சி, மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கக்கூடிய கட்சி. புரட்சி தலைவரும் அப்படிதான், புரட்சி தலைவி அம்மாவும் அப்படிதான், புரட்சி தலைவர் எடப்பாடியாரும் அப்படிதான். ஆகவே மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க. எதுக்கு? அதிமுக ஓட்டு போடணும், எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கணும், திமுகவை ஒழிக்கணும்னு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆகவே நம்ம தானே வந்து அழைச்சிட்டு போய் வாக்கா மாற்றி அந்த வாக்கை வந்து நம்ம ரத்தடிக்கு விடக்கூடிய பணியை யாரு செய்யணும்? இந்த பூத் கமிட்டி தான் செய்யணும், இந்த 9 பேர் தான் செய்யணும். ஆகவே இந்த 9 பேரும் நல்ல திறமையானவர்களாக, விசுவாசமிக்கவர்களாக, உழைக்கக்கூடியவர்களாக, நமக்கு வேண்டப்பட்ட ஆளை போட்டுடாதீங்க. விசுவாசமா வந்து வேலை செய்யக்கூடிய, கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா இன்னும் அதிகமான வாக்குகளை நம்ம ஏனாத்தூரில பெறலாம். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை அடையாளம் காட்டினாலும் அவர்கள் 35,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்குமாறு அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பொறுப்பாளர், கலைமாமணி விருது பெற்றவர் அருமை அண்ணன் டாக்டர், அனைவரும் அவரோடு எதிர்பார்க்க இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள். அனைவரும் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அண்ணன் டாக்டர் வைகை செல்வன் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சிறப்புரையாற்றுவார். நம்முடைய இந்த ஏனாத்தூர் பகுதியிலே நம்முடைய ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் அவர்கள் 2-3 நாட்களாக தொடர்ந்து பம்பரம் போன்று சுழந்து பணியாற்றி இவ்வளவு திரளான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட இன்னும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார். ஆக நம்முடைய அருமை தம்பி மதியழகன் அவர்கள், நான் என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட நமக்கு ஆதாரங்கள் தான் முக்கியம். கோர்ட்டுக்கு சாட்சியை எப்படி முக்கியமோ, சாட்சி இல்லைன்னு சொன்னா கேஸ் நிற்காது. என்னங்கய்யா, அப்படிதான் சாட்சி இருக்கணும். அது மாதிரி 9 பேர் நிர்வாகிகள், 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார் பொதுச் செயலாளர். அப்படி போட்டுதான் சேலத்துல 10க்கு 10 இடங்களில் வெற்றி பெறுகிறார். திமுக ஒரு இடத்துல நுழைய முடியாது. ஆகவே அதே ஃபார்முலாவை செயல்படுத்திருக்கிறார். அது மாதிரி செயல்படுத்தணும், அவ்வளவுதான். மதியழகனுக்கு எங்களுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது.
ஒரு உரிமையோடு நாங்கள் அண்ணன் தம்பிகளை பேசுவோம். ஆக அப்படித்தான் நம்முடைய அத்திவாக்கம் ரமேஸ்வருடைய ஒன்றியத்திலே நாங்கள் 3 நாட்கள் தொடர்ந்து பணியாற்றி இந்த நிறைவான பகுதியாக ஏனத்தூர் பகுதியில் நிறைவு செய்து அவருடைய ஒன்றிய பகுதி முழுவதும் முடிந்துவிட்டது. இப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொடங்கி மற்றும் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் தொடங்கி காஞ்சிபுரம் சட்டமன்றம் தொடங்கி எல்லா பகுதிகளிலும் 70-80% மேற்பட்ட பணிகள் நிறைவு செய்திருக்காங்க. இனி நிறைவாக நீங்க எல்லாம் இந்த போட்டோ ஒட்டி நாங்கள் செக் பண்ண உங்களுடைய அடையாள சான்றிதழோடு நீங்க சர்டிபிகேட் எடுத்து எங்க நோட்டை ஒப்படைக்கணும். அவ்வளவுதான். அந்த பணிகள் இனி இன்னொரு 15 நாள்ல முடிஞ்சிடும். ஆக தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் மாவட்ட கழகங்கள் 82 இருக்கு. அந்த 82 மாவட்ட கழகங்களில் முதன்மையான மாவட்ட கழகம் என்று சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற பேரை நீங்க எடுக்கணும். நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர். ஆனா நான் என்ன சொல்றேன், எந்த ஊரை கூட சொல்லணும், நான் இந்த ஊருக்கு பொறுப்பாளராக வந்திருக்கேன். அதாவது ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை தான் பெருமை தேடி தருவான். என்னங்கம்மா அப்படித்தானே? பிறந்த வீட்டுல அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் புகுந்த வீட்டுல கணவன் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், மாமியார் மருமகள் நல்லா இருக்கணும், நம்முடைய உறவினர்கள் நல்லா இருக்கணும். அது மாதிரி நான் பிறந்த இடம் விருதுநகர், புகுந்த இடம் காஞ்சி. புகுந்த வீட்டில் நல்லா இருக்கணும். காஞ்சிபுரம் 3 தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும். உத்தரமேரூர் வெற்றி பெற வேண்டும், காஞ்சிபுரம் வெற்றி பெற வேண்டும், ஸ்ரீபெரும்புத்தூர் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு. அதற்கு நீங்க துணையா இருப்பீங்களா? தம்பி அமைதியா இருக்க. அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்துருக்கோம். ஏனாத்தூரில காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில ஓட்டுப்பட்டி எண்ணுகிற போது அதிக வாக்கு ஏனாத்தூர் ஊராட்சியில கிடைத்தது அப்படிங்கிறத நீங்க நிரூபிக்கணும். காஞ்சிபுரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்கிற செய்தியை நீங்கள் தக்க வைக்கணும், கொடுக்கணும். ஏற்கனவே 2011 காஞ்சிபுரத்தில் அண்ணன் வெற்றி பெற்றார். சோமசுந்தரம் இந்த காஞ்சிபுரம் மண்ணிலே வெற்றி பெற்றார். 14 கூட்டணிக்கு போயிடுச்சு, 21 கூட்டணிக்கு போய் 14 நம்ம கட்சி நின்னாங்க மைதிலி, 21 கூட்டணிக்கு போய் இல்ல 21 கூட்டணி. ஆக இந்த முறை யார் வேட்பாளராக இருந்தாலும் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேர் கடுமையா பணியாற்ற அவ்வளவு பேரும் ஆர்வமா இருக்கீங்க. முக்கியமான அஜெண்டா கோட்டைக்கு முதலமைச்சராக ஆக்க வேண்டும். 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. 50 வருஷத்துல 7 முறை இருக்கு. 80 வருஷம் இருந்த திமுகவும் 7வது முறை தான் இப்ப ஆட்சி. 50 வருஷத்துல இருந்த அதிமுக எப்படி இன்னைக்கு திமுக 7 வருஷம் இருக்குது. 8வது முறையாக ஆட்சியை பிடிப்பதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக 8வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற நான் பேசி முடிச்சிடறேன். இருங்க உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில ஆனை சேனை ஆள் அன்பு கோட்டை கொத்தளத்தில் அதிமுகவின் கொடி பட்டொலி வீசி பறப்பதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆட்சியில அண்ணன் சொன்னார் 100 நாள் வேலையில 5 மாசம் சம்பளம் தரல. ஏரி வேலை போனவங்க எப்படி கரண்ட் கொண்டு உயர்ந்துருச்சு, பால் விலை உயர்ந்துருச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, கொலா வரி உயர்ந்து, தண்ணி வரி உயர்ந்துருச்சு, குப்பை வரி உயர்ந்துருச்சு, எல்லாம் அதிகமாயிடுச்சு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. இதற்கெல்லாம் முடிவு கட்டணும்னா அதிமுகவுடைய நல்லாட்சி வர வேண்டும். அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி வருவதற்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். எதுக்கு வாக்களிக்கணும்? சவுண்டே வரல. எதுக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த பக்கம் தம்பிங்களா என்ன எதுக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வடமதுரை எண்ணாகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.